بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. சகலமானவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 20வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் மாஊனை கற்றோம். நேரம் மிகுதியாக இருந்தபடியால் நாங்கள் ஒரு சந்தர்ப்ப துஆவையும் படித்தோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் என்ற அந்த சந்தர்ப்ப துஆவையும், அதே போன்று சூரத்துல் மாஊன் அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவையும் நாங்கள் சென்ற வாரம் கற்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் சூரத்துல் கௌசர் அல் குர்ஆனில் காணப்படுகின்ற மிகச்சிறிய சூறாவாக சூரத்துல் கௌசர் காணப்படுகின்றது. 3 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. அப்ப இந்த சூறாவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று கற்போம். அதே போன்று நேரம் இருந்தால் சூரத்துன் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவையும் கற்போம் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால். இன்னைக்கு வளமை போன்று வளமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஜூம் லிங்க் அதனூடாக எங்களுக்கு அந்த உங்களுக்கும் அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஓப்பன் பண்ணலாமல் இருக்குது. அதால் இது என்னுடைய தனிப்பட்ட ஐடியைத்தான் நான் லிங்கத்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பேக்கேஜ் அல்ல என்றபடியால் நான் நினைக்கிறேன் 8 மணி மட்டும் நாங்கள் ஆரம்பித்தது. எனவே 8:40 கொள்ள சில நேரம் இது நிறைவுக்கு வரலாம். கிளாஸ் நான் செஞ்சு கொண்டு போக கொள்ளையே நிறைவு வரலாம். மீண்டும் அதே லிங்கின் ஊடாக நீங்கள் இன்ஷா வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். இன்னும் நான் நினைக்கிற ஒரு 10 நிமிடம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்றதுக்கு காரணம், நீங்கள் திருப்பவும் கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்து கொள்ளணும் என்ற காரணத்துக்காகத்தான். சரியா? ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரத்துல் மாஊனை படிப்போம். சூரத்துல் கௌசர். ரைட், யாருக்காவது ஓதி காட்டலுமா இந்த சூறாவை? ஓகே, ஹைர், ஓகே, ஜஸாக்கல்லா. பட் கிளியராக கேட்கல. கொஞ்சம் ராகம் எடுத்து அழகாக தஜ்வீத் சட்டங்களை பேணி மஹ்ரஜுகளை பேணி அப்படி ஓதி காட்டலுமா யாருக்காவது? நான் ஓதி காட்டுறேன் சார். நீங்க அப்புறம் ஓத சொல்லுவோம், நான் சும்மா தோணினேன். நான் தஜ்வீதோட ஓதி காட்டவா? ஓதி காட்டுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். வெரி குட், ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். ரைட், அப்போ அல் குர்ஆனில் காணப்படுகின்ற மிகச்சிறிய சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. அருளப்பட்ட காலப்பிரிவு மக்கா காலம். நாங்கள் சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் 10 சூறாக்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். படித்து மீக்கிறோம். இதில் சூரத்துல் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூறா மாத்திரம்தான் மதீனா காலம் என்று வரும். அருளப்பட்ட காலப்பிரிவு என்னன்னு கேட்டால் நீங்கள் அதற்கு மதீனா காலம் என்று சொல்வீங்க. நாங்கள் போன கிழமை படித்த சூரத்துல் மாஊன் அதை பொறுத்த மட்டும் கருத்து வேறுபாடு இருக்கிறான்னு படித்தோம். ஒன்று
சிலர் சொல்வார்கள் அது மக்கா கால பிரிவுக்குரிய சூரா, இன்னும் சிலர் சொல்வார்கள் அது மதீனா கால பிரிவுக்குரிய சூரா. ஆனா மூன்றாவது ஒரு கருத்து ஒன்றிருக்குது, ஆரம்ப 3 வசனங்களும் மக்கா காலத்திலும் அடுத்த 4 வசனங்களும் மதீனா காலத்திலும் இறக்கப்பட்டது என்பதுதான் மிகவும் ஏற்றமான கருத்து என்பதை நாங்கள் சென்ற கிழமை விளக்கமாக தெளிவாக படித்தோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் கௌசரும் மக்கா கால பிரிவுக்குரிய ஒரு சூறாவாக காணப்படுகின்றது. வசனங்கள் 3. இதில் நாங்கள் இன்ஷா ஒவ்வொரு வசனமாக பார்த்துவிட்டு சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கியம், படிப்பினைகள், தஜ்வீத் சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்ஷா பார்ப்போம். ரைட், ஓகே, ரைட். முதலாவது வசனம், இன்னா அஅதைனா கல் கௌசர். ரைட், இன்னா இன்னா அண்டா கருத்து நிச்சயமாக நாம். சரியா, நிச்சயமாக நாம். இப்ப நாங்க சென்ற வாரம் படிச்ச ஒரு துஆவில அல்லாஹும்ம இன்னி அஊது பிக என்று படிச்சோம். ஞாபகமிக்குதா? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி இன்னி நிச்சயமாக நான், இன்னி அண்டு வந்தா நிச்சயமாக நான், இன்னாண்டு வாரது பன்மையில வாரது, நிச்சயமாக நாம், நாங்கள் என்று வரும். சரியா, ரைட். அஅதைனாக அஅதைனாக உங்களுக்கு வழங்கினோம், உங்களுக்கு கொடுத்தோம். அப்ப இன்னா அஅதைனாக நிச்சயமாக நாம் உங்களுக்கு வழங்கினோம், உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், கொடுத்தோம். எதை கொடுத்தோம் என்றால் அல் கௌசர். அல் கௌசர் என்ற சொல்லுக்கு 2 கருத்து இருக்குது. ஒன்று, மட்டிட முடியாத அளவற்ற எண் நிறைந்த செல்வத்தை குறிக்கின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் அந்த கௌசர் என்ற நீர் தடாகம். சரியா, கௌசர் என்ற நீர் தடாகத்தையும் அந்த சொல் குறிப்பதாக தப்சீர் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். ரைட், அப்ப நாங்கள் இந்த இடத்துல அல் கௌசர் என்பதை அந்த தடாகம், நீர் தடாகமாக நாங்க கருத்தெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். அப்ப பாருங்க, நாங்க அந்த இந்த சூறாவுக்கான விளக்கம் பார்க்கல, கௌசர் என்ற சொல்லுக்கான விளக்கத்தையும் நாங்க பின்னுக்கால பார்க்கறது இருக்கிறோம். எனவே இப்போதைக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, கௌசர் என்பது எண் நிறைந்த செல்வம், அளவற்ற செல்வம், மட்டிட முடியாத செல்வம், கணக்கில கவுண்ட் பண்ண இயலாத, அதாவது கணக்கிட முடியாத செல்வத்தை தான் நாங்க கௌசர் என்று சொல்றோம். அதே போன்று கௌசர் என்பது சுவன தடாகம், அந்த நீர் தடாகத்தையும் குறிக்கின்ற ஒரு சொல் என்பதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டு நாங்க மொழிபெயர்க்கல கௌசர் என்பதை அந்த தடாகமாக நாங்க பார்ப்போம். அப்ப அந்த வகையில இன்னா அஅதைனாக்கல் கௌசர், அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்றான், நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்ற சுவன தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம், கௌசர் என்ற சுவன தடாகத்தை நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப முதலாம் வசனம் கிளியரா? ஓகே, விளங்கினா? ரைட், ஓகே, ஓகே. 2ஆம் வசனம், எனவே ஃபஸல்லில் ரப்பிக வன்ஹர். இப்ப அல்லாஹு தாலா முதலாம் வசனத்தில் என்ன சொல்றான்? நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை, சுவன தடாகத்தை வழங்கினோம், வழங்கி இருக்கின்றோம் என்று சொல்லிட்டு 2ஆம் வசனம் என்ன சொல்றான்? ஃபஸல்லில் ரப்பிக வன்ஹர். எனவே சல்லி, சல்லி என்ற கருத்து தொழுவீராக, சல்லி தொழுவீராக, லிரப்பிக உமது இறைவனுக்காக. சரியா, உமது இறைச்சகனேன்னு நாங்கள் சொல்வோம். இப்போ ஃபஸல்லி லிரப்பிக உமது இறைச்சகனே, உமது இறைவனை நீர் தொழுவீராக, வன்ஹர், வன்ஹர் என்ற கருத்து அறுத்து பலியிடுவீராக. வன்ஹர் ஏவலாக வந்திருக்குது. சில நேரம் நீங்க இஸ்லாம் பாடத்துல அல்லது ஹதியால நஹர் என்ற சொல்ல படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி தபுஹ் என்ற சொல் படிச்சுக்கிறா, நஹர் அல்லது தபுஹ். ஓகே, என்ன நஹர் அல்லது தபுஹ் என்ன கருத்து? குர்பான் கொடுக்கிற, அறுத்து பலியிடல் என்று படிச்சிருப்பீங்க. குர்பான் கொடுக்கிற வகைகள்ல உல்ஹியா, அகீகா என்ற அந்த சொற்களை படிக்கல நீங்க நஹர் அல்லது தபுஹ் என்ற சொல்ல படிச்சிருப்பீங்க. அதாவது கருத்து என்ன? அறுத்து பலியிடல். அப்ப இங்க வன்ஹர் என்று வந்திருக்கிற ஏவலாக வந்திருக்குது, அறுத்து பலியிடுவீராக. என்ன கருத்து? அறுத்து பலியிடுவீராக. அப்ப ஃபஸல்லில் ரப்பிக வன்ஹர், உமது இறைவனை வணங்கி, உமது ரப்பை நீர் வணங்கி, அந்த ரப்புக்காக, அவனுக்காக குர்பானி கொடுப்பீராக.
அறுத்து பலியிடுவீராக என்று வந்திருக்குது. சரியா? அப்ப ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஏன் அல்லாஹு தாலா உமது இறைவனை வணங்கி அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக என்று கட்டளை பிறப்பிக்கிறார் என்றால், மேல் அல்லாஹு தாலா சொல்லிட்டான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு சுவன தடாகத்தை, கௌசரனும் சுவன தடாகத்தை வழங்கியிருக்கின்றோம், அல்லது அளவற்ற எண்ணிறைந்த செல்வத்தை வழங்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்றார். எனவே அவற்றுக்கு நீர் நன்றி செலுத்தும் முகமாக, அதுதான் நாங்க பிரகட்ல அவருடைய புத்தகத்திலும் இருக்கும், அவைகளுக்கு நீர் நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்யுங்க, ஃபஸல்லி லிரப்பிக, உமது இரட்சகனை மாத்திரம் வணங்கி, வன்ஹர், அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக, அவனுக்காக நீர் அறுத்து பலியிடுவீராக என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இந்த 2 வசனங்களையும் கிளியரா இப்ப? என்பது எனவே, ஆகவே, இதனால், இதன் காரணமாக போன்ற பல கருத்துகளும் இருக்குது. சரியா? ஆகவே இப்ப மேல அல்லாஹு தாலா என்ன சொல்றான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் எனும் சுவன தடாகத்தை வழங்கி இருக்கின்றோம். ஃபஸல்லி, எனவே, ஆகவே, ரைட், நீர் தொழுவீராக, லிரப்பிக, உமது இரட்சகனை, வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக. அப்ப நாங்க ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்ண்டா, ஆகவே உமது இரட்சகனை நீர் வணங்கி அல்லது உமது இரட்சகனை நீர் தொழுது அறுத்து பலியிடுவீராக, அவனுக்காக நீர் அறுத்து பலியிடுவீராகன்னு வரும். சரியா? ஓகே, ரைட். இப்ப 3ஆம் வசனம் பாருங்க. என்ன 3ஆம் வசனம்? இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். ரைட். இப்ப மேல 1ஆம் வசனத்துல நாங்க இன்னாண்டு படிச்சோம். இன்னாண்டு வந்தால் நிச்சயமாக நாம் அல்லது நிச்சயமாக நாங்கள் என்று வரும். இன்ன என்று மட்டும் வந்தால் அது நிச்சயமாக என்ற கருத்துல மட்டும் வரும். இன்ன, நிச்சயமாக. ரைட். சாணியக்க என்ற கருத்து உமது எதிரி அல்லது உண்மை தூற்றுபவன் அல்லது உமது எதிரி. சரியா? இன்ன சாணியக்க, யார் எதிரி என்றதை நாங்க பின்னுக்கால படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்ன சாணியக்க என்ற கருத்து உண்மை தூற்றுபவன். அப்ப யார் தூற்றினான், யார் ஏசினான், யார் எப்படி மனசனோக அடிச்சான், சரியா என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கால பார்ப்போம். இது கருத்தை பார்ப்போம். இன்ன சாணியக்க, நிச்சயமாக உண்மை தூற்றுபவன், நிச்சயமாக உமது எதிரி. சரியா? ஹுவல் அபுத்தர், அவன் தான், ஹுவ அவன், ஹுவண்டா அவன். இன்ன சாணியக்க ஹுவ, நிச்சயமாக உண்மை தூற்றுபவன் எவனோ அவன், அவன் தான் அல்லபுத்தர். அல்லபுத்தர் என்ற கருத்து சந்ததியற்றவன். உண்மையில அபுத்தரண்டா துண்டிக்கப்பட்டவன். சரியா? துண்டிக்கப்பட்டவன் என்ற கருத்துல வரும். ரைட். நேரடி கருத்து. இந்த இடத்துல நாடவார கருத்து என்னண்டா சந்ததியற்றவன். இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர், நிச்சயமாக உண்மை தூற்றுபவன் எவனோ, உண்மை தூற்றுபவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் ஆவான். அவன்தான் சந்ததியற்றவன். அதாவது நிச்சயமாக உங்களது எதிரிதான் சந்ததியற்றவன். சரியா? நாங்க யார் எதிரி என்றதை பின்னுக்கால பாக்குற நேரம் உங்களுக்கு மிச்சம் லேசா விளங்கும். ரைட். பாருங்க திருப்ப. சந்ததியற்றவன்னா பிள்ளைகள் இல்லாத சைட்லெஸ் தான். சந்ததியற்றவன்னா அப்படித்தான் கருத்து வாரா. இங்கன்னா வந்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை புள்ளைகள் கிடைச்சு சின்ன வயசுலயே மௌத்தாகிற தெரிந்தானே, சின்ன வயசுலயே மௌத்தாகிற. இப்ப உண்மையிலேயே சந்ததி என்று பார்க்கல ஆம்பளை புள்ளைகளை வச்சுதான் பார்க்கிற, பொம்பளை புள்ளைகளை வச்சு அல்ல. சரியா? அப்ப அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை சின்ன வயசுலயே உயிர கைப்பற்ற. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லா கொண்டு வந்த தூதிக்கிறதானே, அந்த தூத அவர் சொல்ற செய்திய பின்னுக்கால கொண்டு போறதுக்கு, அதை கொண்டு செல்றதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய மன நோகடிக்கிற மாதிரி பேசிக்கொண்டாங்க. யாரு? ரசூலுல்லாட எதிரி, இஸ்லாத்தோட எதிரிகள். ஆனா அல்லாஹு தாலா அதை தலகீழ மாத்தி விட்டான். இப்படி இன்ன சாணியக்க வல்லபுத்தர், உண்மை தூற்றுபவர் தான் நிச்சயமாக சந்ததியற்றவர் என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டான். என்ன சொல்ல வாரண்டா, அவளுக்கு தெரியும். இப்ப உதாரணமாக இந்த மன்னர்களுடைய இப்ப ஆட்சி முறை எப்படி என்றா,
இப்ப ஒரு மன்னன் இறந்தால் மன்னனை பின்னுக்கால் யாரு வார? மிக தகுதியானவர் மன்னன்ட மகன், அப்படித்தானே? மகனாக இருக்கணும், ஆண் குழந்தையாக இருக்கணும். பெண் குழந்தையாக இருந்தா அங்க அந்த என்ன வம்சாவளி அந்த மன்னராட்சி போகாது. நீங்க வரலாறு பாடங்கள்லயும் படிச்சிருப்பீங்க, சரியா? அப்ப அதால ஆண்கள் தான் என்ன செய்யறது? மன்னராட்சி முறையில வந்து ஒருத்தர் ஒருத்தர் மன்னராக இருந்தா அவர் பின்னால மன்னண்ட மகன் மகண்ட மகன் என்று போகும். ஒருவேளை மகன் இல்லாட்டி மன்னனுடைய சகோதரன் அன்னபடித்தான் அந்த பரம்பராட்சி போகுது, சரி? அப்ப இங்க ரசூலுல்லாஹ் தன்னை ஒரு நபியாக அடையாளப்படுத்தி கொண்டு தன்னுடைய தூதை முன்வைத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் குழந்தைகளை கை கைப்பற்ற உயிரை கைப்பற்ற. இந்த சந்தர்ப்பத்துல இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன சொல்றாங்க? இவரு கொண்டு வந்திருக்கிற இந்த என்னமோ சொல்றாரு இல்லையா, அப்படித்தான் இவர் என்னமோ சொல்றாரு இல்லையா, அத இவருக்கு பிறகு கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை, ஆண் குழந்தைகள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனநோகடிக்கும்படி நடந்து கொண்டாங்க. ஆனா உண்மை என்ன நடந்துச்சு என்றா, இன்றைக்கும் நாங்க 1400 வருடங்கள் தாண்டியும் ரசூலுல்லாஹ்ட பேரை சொல்றோம், சரியா? நாங்க பின்னுக்கால விளக்கமா பார்ப்போம், ரைட்? ரசூலுல்லாஹ்ட பேரை சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹ்வை யார் ஏசுனாங்களோ அவங்களோட பேரை சொல்றதுக்கு, அவங்கள பாராட்டுறதுக்கு, அவங்கள புகழ்றதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான், இன்ன சானியக்க ஹுவல் அபுத்தர்ன்னு சொல்றான். சரி, இப்ப வழங்கினா அவளுக்கு சந்ததியற்றவன் என்பது சைல்ட்லெஸ் என்ற கருத்து தான். ஆனா அது எப்படி மீனிங்ல வாரன்றத விளக்கமா பின்னுக்கால பார்ப்போம், சரியா மகன்? சரி சார். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப அருளப்பட்டமைக்கான காரணம் பார்க்கல அவளுக்கு விளங்கும், சரியா? ரைட். இது வந்து ஒரு ஹதீஸ். நீங்க இப்ப எக்ஸாமுக்கு இந்த ஹதீஸ் அரபு வடிவம் ஒரு புத்தகத்துல இருக்கும். இதுகளெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து சுமார் விளக்கமாக இதை பாருங்க, ரைட்? ஓகே. யாரு? கானல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹ்மி இதா ذكر رسول الله صلى الله عليه وسلم قال دعوه فإنما هو رجل أبتر لا عقب له لو هلك انقطع ذكره واسترحتم منه فأنزل الله تعالى في ذلك إنا أعطيناك الكوثر إلى آخر السورة. ரைட். யாரு? ஆஸ் பின் வாயில் அஸ்ஸஹ்மி. இதான் பேரா, அல் ஆஸ் பின் வாயில் அஸ்ஸஹ்மி, ரைட்? என்பவன் மக்கா தலைவர்கள் ஒருவனாக இருந்தான். அவனுக்கிட்ட போய்த்து ரசூலுல்லாஹ்வோட பேரு சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கூறப்பட்டால், முஹம்மத் அவரோட பேர் என்ன? முஹம்மதுனா. முஹம்மத் என்பவருடைய பேர் கூறப்பட்டால் அவன் என்ன சொல்வான் தெரியுமா? அட விட்டு தள்ளுங்க, தஊஹு விட்டு தள்ளுங்க, அவரை பத்தி நீங்க பேச வேணாம், அவரை பத்தி கதைக்க வேண்டிய அவசியம் ஒன்றே இல்லை, சரியா? ரைட், விட்டு தள்ளுங்க. ஓகே. அப்ப அவரு ஃபஇன்னமா ஹுவ ரஜுலுன் அப்தர், அதான் ஃபஇன்னமா ஹுவ ரஜுலுன் அப்தர், அந்த ஆள் வேறறுந்தவர். வேறறுந்தவர்ண்டா வேறறுந்தா மரம் சாயும் இல்லையா? என்னதான் மரம் பெரிய விருட்சமா இதா இருந்தாலும் வேறறுந்து போனால் சாய்ந்து போகும். அப்ப அந்த ஆள் வேறறுந்தவர். ஏன்? ஆண் குழந்தைகள் இல்ல, கிடைக்கப்பெற்ற ஆண் குழந்தைகளும் மூத்தாகிட்டாங்க, சரி? அவருக்கு ஆண் குழந்தைகளும் இல்லை. அத்தங்க சொல்றது பைன்னமாஹு ரஜுலுன் அபுதர் லா ஆகிப லஹு, அவருக்கு எந்த எந்த ஒரு ஆண் குழந்தையும் இல்லை. லவ் ஹலக, அவர் இறந்து விட்டால். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிட்டாங்கண்டா, இறந்துட்டாங்கண்டா, இன்கதஅ ஸிக்ருஹு, அவர் பெயர் கூற யாரும் இருக்க மாட்டார்கள். விளங்கினா? அவர் பெயரை கூற யாரும் இருக்க மாட்டார்கள். வஸ்தரஹ்தும் மின்ஹு, நீங்களும் அவரிடமிருந்து நிம்மதி பெற்று விடுவீர்கள். நீங்களும் அவரிடமிருந்து நிம்மதி பெற்று விடுவீர்கள். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கௌசர் மக்கா காலத்துல இறங்கின ஒரு சூரா. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் சொற்பமான எண்ணிக்கையை கொண்டவர்கள், சரியா? விரல் விட்டு எண்ணக்கூடிய 100க்கும் குறைவான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டா இவர் என்ன சொல்வார்? அவரை பத்தி எதுவும் பேசவானாம், அவருக்கு சந்ததி இல்ல, அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்ல, எனவே அவரும் மௌத்தாகிட்டார் என்று சொன்னா அவர்கிட்ட பேரு சொல்லத்துக்கும் யாரும் இல்லை, அவர்கிட்ட பேரு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. நீங்களும் அவர் செய்யற இந்த வேலைகள் இருந்து அவர் என்னமோ சொல்றாரு இல்லையா, அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்கி வழிபட வேண்டும், அப்படி எல்லாம் சொல்றது இப்ப உங்களுக்கு பிடிக்கிறதில்ல தானே?
அப்ப இவர் மூத்தாயிட்டா, இவருடைய பேரு சொல்றதுக்கும் யாரும் இல்லை, இவரிடமிருந்து நீங்கள் நிம்மதி பெற்று வருவீர்கள் என்று கூறிய இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா இந்த வசனங்கள் மூன்றையும் இறக்கினான். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சரியா, நிச்சயமாக நாம் உமக்கு அப்ப ரசூலுல்லாஹ்ட உள்ளத்தை ஆறுதல் படுத்துற எப்படி கௌசர் என்ற நீர் தடாகத்தை நிச்சயமாக நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம். எனவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனை வணங்கி அவனுக்கு அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், எவன் உங்களை தூற்றுகிறானோ, எவன் உங்களை ஏசுகிறானோ, எவன் உங்களை எதிரியாக பார்க்கிறானோ, மக்களுக்கு மத்தியில் உங்களை பற்றி எப்படியான கருத்துக்களை யார் முன்வைக்கிறானோ, ஹுவல் அபுதர், அவன்தான் சந்ததியற்றவன், அவன்தான் வேறறுந்தவன், அவன்தான் துண்டிக்கப்பட்டவன் என்று அல்லாஹு தாலா சொல்றான். விளங்கினா? இப்ப கூட விளங்கி இருக்கும் அந்த வசனம் மூன்றும். சரியா? இப்ப கிளியரா? ஓகே. அப்ப இந்த சூராட மைய கருத்து என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனமுடைந்து போனார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். அப்ப மைய கருத்து என்ன? நபி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தல். ஓகே ஓகே. இது அருளப்பட்டமைக்கான காரணம். இது நீங்க ஒரு மேலதிக விளக்கத்துக்காக வேண்டி படிச்சு கொள்ளுங்க. அருளப்பட்ட பின்னணி என்று கேட்டா அது நீங்க இந்த முறையில் எழுதுறது நல்ல. சரியா? இது பிழை இல்லை. அருளப்பட்டமைக்கான காரணமாக உள்ள இந்த ஹதீஸ் எழுதுறதுல பிழை இல்லை. ஆனா அருளப்பட்ட பின்னணி என்று உங்களோட புத்தகத்துல தரப்பட்டிருக்கிறது எதுவோ அதை எக்ஸாமுக்கு எழுதுறது மிச்சம் நல்ல. அந்த வகையில பாருங்க, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தௌஹீதின் பக்கம் அழைக்கிறாங்க. தௌஹீதண்டா என்ன? சிலைகளை வணங்குவதை விட்டுவிட்டு ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ற நேரம் மக்களும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிரச்சாரத்தால கவரப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இதால உண்மையிலே யாரு கோபம் சொன்னா குறைஷ் தலைவர்கள் இதான். சரியா? அப்ப இந்த குறைஷ் தலைவர்கள் பல்வேறுபட்ட உபாயங்களை கையாண்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய தெரியும். இப்ப உதாரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செஞ்சாங்க. சரியா? சித்திரவதை செஞ்சாங்கன்னா கொலை செஞ்சாங்க. சித்திரவதை மட்டுமல்ல, கொலையும் கூட செய்தார்கள். ரைட்? புறக்கணிச்சாங்க. அந்த நீங்க ஷீபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில ஒதுக்கி வச்சாங்க. சமூக தொடர்புகள் எல்லாத்தையும் துண்டிச்சாங்க. இப்படி எத்தனையோ விதமான உபாயங்களை கையாண்டாங்க மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக. அப்ப இந்த வகையில தான் இந்த தொடர்ல அந்த பல்வேறு உபாயங்களை கையாண்டார்கள் என்று சொன்னேன் தானே. அந்த தொடர்ல என்னென்றா, ரசூலுல்லாஹ் ஆண் வாரிசு இல்லாதவரு, அதான் மேல வந்தத, ஆண் வாரிசு இல்லாதவர் என குறை கூறி ஏகத்துவ கொள்கையும் நிலையற்றது என்ன கதை பரப்பினாங்க. ஏன்னா ஆண் வாரிசு இப்ப ஆணாக இருக்கிறவர் தானே வாப்ப மூத்தாகினா அந்த அந்த என்ன சொத்துல அரைவாசி பங்கு போகுது ஆணுக்கு, அது அந்த வராச சொத்து மாதிரி. ரைட்? அப்ப வாப்பட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர் மகள் அல்ல, மகன். சரியா? அது மன்னராட்சியாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் வாப்ப செய்யற ஒரு தொழில், சிம்பிளா நான் விளங்கப்படுத்துறேன்னு, வாப்ப செய்யற ஒரு தொழில், அந்த தொழில் மகனா முன்னெடுக்கிற மகளா, வாப்ப மௌத்தாகினா யாரு செய்யற கடை உண்டு, வாப்ப செஞ்சு கொண்டு இருந்த வாப்ப மௌத்தாகினா அந்த கடையை கொண்டு போற யாரு, மகனா மகளா? மகன், பெரும்பாலும் மகன். சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல மகன் தான் வாப்பக்கு அடுத்த நிலையில பார்க்கப்படுறா, இல்ல மூத்த மகன். அப்படித்தானே? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச மகன்மார் சின்ன வயசுலயே மௌத்தாகிறாங்க. இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்ற, ஆண் வாரிசு இல்லாதவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சார கொள்கை உண்டிக்கிறலையா, பிரச்சாரம் செய்யற ஏகத்துவ கொள்கை உண்டிக்கிறலையா, அதுவும் நிலையற்றது. என்ற ஆண் வாரிசு இல்லாதவர் அவர் மௌத்தாகினா அவரோட அந்த ஏகத்துவ கொள்கையும் மரணித்து விடும். விளங்கினா? எல்லா பிரச்சாரமும் நின்று விடும். அப்பதான் சொன்னாங்க அதுவும் நிலையற்றது. அவருடைய பேரு கூற யாரும் இல்லை, நீங்களும் அவருடைய செயற்பாடுகள் இருந்து நிம்மதி பெற்று விடுவீர்கள் என்று சொன்னாங்களையாமே இல்லை. அதைத்தான் இங்க சொல்றது.
அப்ப அந்த அடிப்படையில இப்படி ஒரு கருத்துன்னு பரப்பினாங்க. என்ன ரைட்? என்ன கருத்து? ஆண் வாரிசு இல்லாதவர், எனவே அவருடைய ஏகத்துவ கொள்கையும் நிலையற்றது என்ற கருத்தை பரப்பினாங்க. இது நபி அவங்களுக்கு சரியான மட்டும் மனவேதனையை கொடுத்த. சரியா? அதனால அல்லாஹு தாலா நபி அவங்களுக்கு அவருடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தார். அப்ப நீங்க பின்னணிய ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியை தடுப்பதற்காக, பிரச்சார பணியை பிரச்சார பணியின் பால் மக்கள் ஈர்க்கப்படுவதை தடுப்பதற்காக, நீங்க உங்களுக்கு வர மாதிரி சரி, குறைஷி தலைவர்கள் முக்கியமான குறைஷி தலைவர்கள் பல உபாயங்களை, பல தந்திரோபாயங்களை கையாண்டார்கள். அவற்றில் ஒன்றாகத்தான் என்ன சொன்னாங்க? நபி அவங்க ஆண் வாரிசு இல்லாதவர், எனவே அவருடைய ஏகத்துவ கொள்கையும் நிலையற்றது, நிரந்தரமானது அல்ல என்ற கருத்தை பரப்பினாங்க. அப்ப இதால நபி அவங்க மிகவும் மனவேதனைக்கு உள்ளாகினாங்க. எனவே அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிப்பதற்காக வேண்டி இந்த வசனங்களை இறக்கி வைத்தான், அல்லது இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் என்று எழுதினா. சரி, விளங்கினா? ஓகே, சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம் இலக்கிய நயம். சரியா? இப்ப இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள இது ஒரு சின்ன சூறாவாக இருந்தாலும் எங்களுக்கு நயந்து கூறக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் ஹைலைட் பண்ணிக்கிறத பார்த்தாலே அவளுக்கு விளங்குது. என்ன ஒரு இலக்கிய நயம் சொல்லுங்க. இறுதி எழுத்து ராவுல முடிவடைந்திருப்பு. இறுதி எழுத்து நாங்க ஓதக்கொள்ள கௌசர வன்ஹர் அபு தரு தான் நிக்குது இல்லையா? இப்ப நாங்க சேர்த்து ஓதக்கொள்ள இன்னா தைனாக்கல் கௌசர ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ரைட், இங்க ராவு ஃபத்ஹா வந்திருக்குது, இங்க ரெண்டாம் எழுத்து ராவுக்கு சுக்கூன் வந்திருக்குது, மூன்றாம் எழுத்து ராவுக்கு லம்மத் வந்திருக்குது. ஆனா நாங்க நிப்பாட்டி ஓதக்கொள்ள நாங்க ஃபத்ஹாவில் நிப்பாட்டுறது இல்லை, கௌசர நிப்பாட்டுல சுக்கூன்ல தான் நிப்பாட்டுறோம். எனவே நாங்க நிறுத்தி ஓதும் போது ராவுக்கு சுக்கூன் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சீரான ஓசைநயம் பேணப்படுகின்றது. எல்லா வசனங்களும் சுக்கூன் செய்யப்பட்ட ராவில நிறுத்தப்படுகின்ற போது இந்த குரில் ஓசையில முற்று பெறுவதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவே அந்த ஒரு சீரான ஓசைநயம் பேணப்படுவதை எமக்கு ஒரு பாயிண்டாக சொல்லலாம். ரைட், வேற என்ன? வெரி குட். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. ரைட், அதுவும் எழுதிக்கிறேன். என்னன்னா என்ன சொற்கள்? இல்ல, ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கு நீங்க அதை எழுதுறத விட கௌசர், வன்ஹர், அப்தர் வழங்கல மகள், நீங்க கவரேஜ் அனுசரித்து சூவிக்கும். இப்ப நீங்க பாருங்க, ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கு கௌசர், வன்ஹர், அபுதர், இதை நீங்க எழுதுற பொருத்தமா. ரைட், ஓகே. வேற என்ன? சின்ன வேர்ட்ஸ் தான், ஆனா பிரீஃப் மீனிங் ஆயிடுச்சு. எஸ், ஓகே, அப்படியே சொல்லலாம். விளங்கினா? சின்ன வேர்ட்ஸ், அதாவது சொற்சுருக்கம், கருத்து செறிவுன்னு நாங்க சொல்றது. சரியா? இப்ப பாருங்க, எண்ணலாம். ரைட், எண்ணலாம், ஒவ்வொரு சொல்லையும் எண்ணலாம். ரைட், வசனத்துல. அப்ப சொற்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உள்ளாளிக்கிற கருத்து நிறைய இருக்குது. ரைட், அதையும் எங்களுக்கு ஒரு பாயிண்டாக எழுதலாம். குறிப்பாக சூறாக்களை பொறுத்த மட்டும் எல்லா சூறாக்களுக்கும் சொற்சுருக்கம், கருத்து செறிவு என்ற அந்த பாயிண்டை இலக்கியமாக எழுதலாம். ரைட், வேற? மனநமிட இலகுவான சூறா. வேற? வேற ஆப்போசிட் வேர்ட் வந்திருக்குது, எதிர் சொற்கள். எதிர் சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ். எஸ். என்ன? கௌசரும், கௌசரம், அபுதரும். அபுதர், அபுதர். ஓகே, வேற? கௌசர் ரசூலுல்லாஹ்க்கு மகிழ்வூட்டக்கூடியதா இருக்கிற மாதிரி, அபுதர் காபிர்களுக்கு. எஸ், வெரி குட். கௌசர் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதே மாதிரி அபுதர் என்ற சொல் காபிர்களுக்கு என்ன ஒரு கோபத்தை அல்லது வெறுப்பு அல்லது கவலையை கொடுக்கக்கூடியதாக அந்த சொல் காணப்படுகின்றது. அபுதர், அதாவது கௌசர் என்றா என்ன? மட்டிட முடியாத செல்வம். அபுதர் என்றா
துண்டிக்கப்பட்டவன் எதுவுமே இல்லை. அப்ப கௌசர் எப்படி ரசூலுல்லாவுக்கு மனமகிழ்வை கொடுத்ததோ அதே போன்று அபுத்தர் என்ற சொல் வந்து காபிர்களுக்கு மிகுந்த மன கவலையை ஏற்படுத்தியது. சரியா, கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து இப்ப சில நேரம் இந்த வசனம் இந்த சூறாக்கள் இறங்குறது அவங்களுக்கு கேள்விப்படுறதானே. அப்ப இந்த மாதிரியான வசனங்களுக்கு கூடாக அல்லாஹு தாலா அந்த காபிர்களுடைய உள்ளத்துல கவலையை என்ன செய்யறான், ஏற்படுத்துகிறான். ரைட், ஓகே. வேற இந்த முதலாவது வசனம் வசனம் கேட்டு ஆரம்பிச்சிருக்கிறது. முதலாம் வசனம் மூன்றாம் வசனம் எப்படி ஆரம்பிச்சுக்கிற, இன்ன இன்ன ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆரம்பிச்சுக்கிற இல்லையா. இன்னா அந்த இடத்துலயும் நாங்க உன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓதுறோம். மூன்றாம் வசனத்திலையும் இன்ன உன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓதுற. இவ்வாறு உன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓத கொள்ள அங்கே வந்து ஒரு அழகான சீரான ஒரு ஓசனம் ஒன்று பேணப்படுறது எங்களுக்கு எழுதலாம். ரைட், வேற கிட்டத்தட்ட ஒரே அளவான சொற்கள் கொண்டிருக்கும். ஒரே அளவான சொற்கள் வந்திருக்குது கிட்டத்தட்ட. பாருங்க, இன்னா அஅதைனாக அல் கௌசர் 3. சரி, அஅதைனாக அல் கௌசர் என்று பார்க்கல 4. இப்ப இன்னானா நிச்சயமாக நாம், ஒரு சொல் தானே. அஅதைனா நாம் வழங்கினோம், க உமக்கு, அல் கௌசர் என் நிறைந்த செல்வம், அப்படி பார்க்கல 4. ஆனா நாங்க இப்படி பார்த்தா இன்னா அஅதைனாக அல் கௌசர் 3, ஃபஸல்லி 1, லிரப்பிக 2, வன்ஹர் 3, இன்ன 1, ஷானியக 2, ஹுவ 3, அல்லப்தர் 4. இப்ப அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்றது மூலமையாக கிட்டத்தட்ட சம அளவிலான சொற்களை வசனங்கள் கொண்டிருக்கிறதுனா சரி. ரைட், வேற ஒவ்வொரு வசனமும் 10 எழுத்துக்கள் கொண்டு இருக்கா சேரண்டு கேட்டீங்கிற என்ன கிட்ட. ஓகே, எண்ணி பார்ப்போம். இன்னா ரைட் 2, அஅதைனாக 1 2 3 4 5 6 6. அப்ப 6 2 8. அவருக்கு அலிஃப் லாம் லாம் இருப்போமே 9, காஃப் 10, வாவ் 11, தா 12, ரா 13 எழுத்தனா. இங்கன 3, இங்கன 4 4 3 மேலு 7 3 10. அவர் 2 4 6 8 9 9 13. சரியா, நான் சும்மா அந்த எண்ணி பார்த்தேன்னா 13 10 13 அப்படித்தான் நிற்குது. சரி, நீங்க எழுதி அந்த எண்ணி பார்த்து எழுத்துக்களோட எண்ணிக்கையையும் என்ன செய்யலாம், ஒரு பாயிண்டாக எழுதலாம். சொற்களோட எண்ணிக்கையை நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதே போல எழுத்துக்களோட எண்ணிக்கையையும் ஒரு இலக்கிணயமாக எழுதுறாங்க. நீங்க நயக்கிறது தானே, நீங்க எப்படி நயக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதலாம். ரைட், வேற என்ன ராகமா ஓதையலும் ராகமா ஓதையலும். அதான் வெரி குட். நாங்க அத்தான் குன்னாசிர்ன்றது ஆரம்ப வசனம் இறுதி வசனம் ஆரம்பத்துல வந்து உண்ணாவுடன் ஆரம்பிச்சுக்கிறதால எங்களுக்கு உண்மையில ராகம் எடுத்து ஓதலாம். அதை நாங்க ஒரு இலக்கியமாகவே எழுதலாம். அதே போல கண்டா கருத்து உமதா உமது. எஸ், ஓகே, உமது. ரைட், வேற குர்ஆனின் சூறாக்களில் மிகவும் சிறிய சூறாவாக அமைந்துள்ளது. அல் குர்ஆன் சூறால மிக சின்ன சூறா என்றதை இலக்கியமாக எழுத போறீங்களா? அப்படி வருமா? இல்லம்மா, அத அந்த பாயிண்ட் அப்படி எழுதாம விட்ற நல்லா, அது வாங்கும். சரியா, ஓகே ஓகே, ரைட். வேற ஏதாவது? ஓகே, வெரி குட். அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்கள் தானே. சரியா, ஒன்று ராவில முடிவடைகிறது. அடுத்த க, இது வந்து இப்படி பாருங்க, அஅதைனாக லிரப்பிக ஷானியக என்று அந்த ஒவ்வொரு வசனத்திலும் க க க என்றது வந்திருக்குது. அதையும் எங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பில் இலக்கியமாக எழுதலாம். ரைட், அடுத்த நீங்க பாருங்க, ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கு நாங்க அல் கௌசர், வன்ஹர், அல் அபுத்தர் போன்ற சொற்களை சொன்னோம். இந்த இங்கன போயிட்டு பாருங்க, அஅதைனாக ஷானியக என்றத ஒத்திசைவான சொற்கள், அதாவது ஒத்த ஓசை என்றதல்ல, கிட்டத்தட்ட ஒத்த ஓசை மாதிரி வரக்கூடிய சொற்களைத்தான் ஒத்திசைவான சொற்கள் என்று சொல்றது. அஅதைனாக ஷானியக என்ற அந்த அடிப்படையில தான் அந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட புத்தகத்திலையும் சில நேரம் இந்த பாயிண்ட் இருக்கும். இப்ப அதை விட்டாலும் எங்களுக்கு நிறைய எழுதுறது ஈக்கிற. சரியா, அதை நீங்க எழுதிக்கொள்ளலாம் மேலும். ரைட், சிறிய சூறா ஆழமான கருத்து அதை எழுதலாம். சம அளவிலான சொற்களை சொன்னோம். டைம் முடிய போகுது, முடிஞ்சா ப்ளீஸ் பண்ணி நீங்க ஜாயின் ஆகுங்கள.
ரைட், ஓகே. அதே நேரம் இன்ன, அதே